வணக்கம். டிசியூ அதாவது டிசி யூனிவர்ஸோட முதல் மூவியான சூப்பர்மேன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து ஜேம்ஸ் கன் வந்து இயக்குறாரு. இந்த ஜேம்ஸ் கன் தான் மார்வல் ஸ்டுடியோஸோட கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 வால்யூமே வந்து டைரக்ட் பண்ணவர். ஆல்ரெடி இவர் டிசிக்காக டைரக்ட் பண்ண சூசைட் ஸ்குவாட் 2வும் பீஸ் மேக்கர் சீரிஸும் வந்து பயங்கரமான ரீச் ஃபேன்ஸ் மத்தியில். இப்போ டிசி யூனிவர்ஸோட முதல் மூவியான சூப்பர்மேனை வந்து இவர் இயக்கியிருக்காரு. அதனாலேயே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வழக்கமான சூப்பர்மேன் படத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கு. கிளார்க் கென்ட் வந்து சூப்பர்மேனா வராரு, லோயிஸ் லேன் இருக்காங்க, டெய்லி பிளானட் வருது, அப்புறம் லெக்ஸ் லூத்தர் வராரு, லூத்தர் கார்ப் வருது, அதுல வந்து அவரோட ஃபேமிலி ஃபார்ம் வருது, அப்புறம் சூப்பர்மேனோட சீக்ரெட் பேஸ் தான தி ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட் வருது, அதோட கேர்டேக்கரான கெலெக்ஸ்ங்கிற ரோபாட் வருது, அதுக்கப்புறம் சூப்பர்மேனோட பெட் டாகான கிரிப்டோ வருது. இது எல்லாமே சூப்பர்மேன்ங்கிற ஒரு கான்செப்ட் வரையில அதுக்குள்ள வர்றதுதான். அவர் வந்து பிறந்து கை குழந்தையா இருக்கும் போதே அவரோட கிரகமான கிரிப்டோன் வந்து அழியிற நிலைமையில இருக்கு. அதனால சூப்பர்மேனோட அப்பா அம்மா வந்து அவரை வந்து குழந்தையா பூமிக்கு ஸ்பேஸ் ஷிப்ல அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேனோட வளர்ப்பு தாய் தந்தையான மார்த்தா கென்ட் அப்புறம் வந்து ஜானதன் கென்ட் வந்து அவரை எடுத்து வளர்க்குறாங்க. பூமியில் அவரோட ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வந்து அவரை வந்து ரொம்ப அன்பா, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா ஒரு சராசரி ஹியூமனா வளர்க்குறாங்க. இப்போ சூப்பர்மேன் வந்து அவரோட டீனேஜ்ல இருக்கும்போது ஒரு மொமெண்ட்ல அவருக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கிறத ரியலைஸ் பண்றாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியுங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தனக்கு ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்குள்ள போயிட்டு தான் யாரு, எந்த கிரகத்துல வந்தோம், தன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் டெய்லி பிளானட்ல போய் ரிப்போர்ட்டரா ஜாயின் ஆகுறாரு. அங்கே லோயிஸ் லேனை வந்து மீட் பண்றாரு. 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோயிஸ் லேனுக்கு வந்து இவர் தான் சூப்பர்மேனுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியாது. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் லெக்ஸ் லூத்தர் வில்லனா வராரு. அவர் வந்து சூப்பர்மேனை ஒழிக்க பல சதி திட்டங்கள் தீட்டுறாரு. ரிசர்ச் பண்றாரு, மக்களை மேனிபுலேட் பண்றாரு. அதாவது அவன் வந்து ஒரு கிரிப்டோனைட், அவன் வந்து ஒரு ஏலியன், இங்க பூமியில என்னைக்கா இருந்தாலும் நம்மளாம் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி மக்களை பயமுறுத்துறாரு. அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு கட்டத்தில் இவர் மேல வெறுப்பு வருது. அதெல்லாம் தாண்டி இவர் எப்படி வந்து மக்களுக்கு சிம்பிள் ஆஃப் ஹோப்பா மாறினாரு அப்படிங்கிறது தான் சூப்பர்மேனோட வழக்கமான டெம்ப்ளேட் ஸ்டோரி. இப்போ இதுல இருந்து ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் வந்து எப்படி மாறுபட போகுது அப்படிங்கிறத நம்ம தெரியல. அது மட்டும் தான் படமா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நம்ம அவ்வளோ சூப்பர்மேன் படங்கள் பார்த்துருக்கோம், அனிமேட்டட் சீரிஸ் மூவிஸ் பார்த்துருக்கோம், காமிக்ஸ் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கையில ஜேம்ஸ் கன் வந்து திரும்ப அதே ரிப்பீட் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஜேம்ஸ் கன் எதெல்லாம் மாத்திருக்காரு, எதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, யூசுவலா கிரிப்டோங்கிற டாக் இருக்குல்ல, சூப்பர்மேனோட பெட், அது எப்பவுமே ஒயிட் லேப்ரடார் இல்லைன்னா கோல்டன் ரெட்ரீவர் டாகா இருக்கும். இந்த ட்ரெய்லர்ல வர பிரீட் வந்து டெரியர் மட் மாதிரி இருக்குது. அப்புறம் ஜான் வில்லியம்ஸ் கம்போஸ் பண்ண பழைய ஓஜி சூப்பர்மேன் தீம் வந்து இதில் ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் போய் வெங்கட் பிரபு ட்விட்டரில் ரிப்ளை பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் கடி வாங்கிட்டு இருந்தாரு. அதாவது பழைய தீம் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. நமக்கும் மனசில் வந்து சில கேள்விகள்லாம் எழும். அப்போ கோட் மட்டும் மங்காத்த லெவலுக்கு, சரி அதை விடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது வந்து, சூப்பர்மேனுக்கு வந்து டோல் பர்சனாலிட்டி இருக்கும். அதாவது கிளார்க் கென்ட்டாக இருப்பார், அப்புறம் சூப்பர்மேனாக இருப்பார். அவ்வளோ மெனக்கெட்டு காட்டியிருக்காரு. சில ஆங்கிள்லாம் வந்து வேற ஒரு ஆட்கள் மாதிரி தான் இருக்காரு அவர். அப்புறம் டிசிஇ உள்ள ஜாக் ஸ்னைடர் வந்து சூப்பர்மேன் வெளில போடுற ட்ரங்க் பேண்ட்ஸை வந்து எடுத்துட்டாரு. ஆனால் ஜேம்ஸ் கன் வந்து அதை ட்ரெய்லரில் திரும்ப கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சூப்பர்மேன்ங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ வந்து கிட்ஸுக்குலாம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிறதே அதனால தான். இதெல்லாம் எத்தனை கிட்ஸ் வந்து தானும் வந்து ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற அந்த கேப் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ட்ரங்க் பேண்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. இப்போ அந்த ட்ரங்க் பேண்ட் இல்லாத சூப்பர்மேன் நான் காட்டுறேன்னா அது வந்து கிட்ஸுக்கே பிடிக்காம அந்த கேரக்டரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்றாரு. இன்னொன்று, இந்த ட்ரங்க் பேண்ட் ஏன் வெளில போறாரு அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் அவர் கலாச்சிட்டு இருந்தாங்க. சூப்பர்மேனோட ஒரிஜினல் பிளானட்டான கிரிப்டான்ல இந்த வெளியே ட்ரங்க் பேண்ட் போடுறது பேரு ஹோப் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி அவரோட 2 பர்சனாலிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இவ்வளவுதான் எஃபர்ட்டா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அதுக்கும் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அட பாவீங்களா, மீசையும் மருவும் வச்சுட்டு அது மாறு வேஷமாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல. இதைத்தான் தமிழ்ல டைரக்டர் சங்கரும் கூட அவர் படங்களை ஃபாலோ பண்ணுவாரு. இந்த ட்ரோப் வந்து சூப்பர்மேன் உருவான காலத்துல இருந்தே வந்து ஃபாலோ பண்ணப்படுற ட்ரோப். இதை எந்த கிரியேட்டரும் வந்து மாற்ற விரும்பாதனால இதே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது சூப்பர்மேன் வந்து தன்னோட போஸ்டர், அப்புறம் வாய்ஸ், காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்திட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவெல்லாம் எப்படி சூப்பர்மேனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து உளவியலா கொடுக்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா, மக்களுக்கு வந்து பேசிக்காவே இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதாவது சூப்பர்மேன் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு, உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு, அவருக்குலாம் இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்குமா, அப்படி இருந்தாலும் அவருக்கு ஹியூமன்ஸோட ஹியூமனா இருக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது சப்கான்சியஸா வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால இப்படி ஒரு கேள்வியே எழாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் என்ன காரணங்கள் சொல்றாங்கன்னா, சில காமிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது ஒரு கைண்ட் ஆஃப் கிரிப்டோனியன் டெக்னாலஜி. இது வந்து எந்த மாதிரினா சப்டில் வைப்ரேஷனல் எஃபெக்ட், அப்புறம் வந்து ஹிப்னாட்டிக் எஃபெக்ட்ஸ். இது என்ன பண்ணுன்னா அவரை சுற்றி உள்ள மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு உள்ள சிமிலாரிட்டிஸை நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
எண்ட் ஆஃப் த டே இந்த கான்செப்ட் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் தான். அதாவது ஒரு படம் ஒன்று பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த படத்தில் வந்து லாஜிக்கே இல்லாத விஷயம், அதாவது அந்த படத்தில் உள்ள லாஜிக் வந்து ரியல் வேர்ல்டுக்கு கனெக்டே ஆகாது. அதை நம்மளால ரியல் லைஃப்ல ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஆனால் படத்தில் பார்க்கும்போது அந்த லாஜிக்கே பார்க்க தோணாம அந்த கதையை வந்து எங்கேஜ்டா பார்ப்போம். அதுதான் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். அதனால இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் ஒர்க் ஆகும் அப்படிமா சொல்றாங்க. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தவரை எனக்கு எங்கேயும் அவர் வந்து லேசர் பீம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை அடுத்தடுத்த ட்ரெய்லர்ல வந்து ரிவீல் பண்ணுவாங்களா, இல்ல படத்தில் வந்து அவருக்கு லேசர் பீம் யூஸ் பண்ண முடியும்னு தெரியாம இருக்காரா, ஒரு பயங்கரமான மொமெண்ட்ல வந்து அது ரிவீல் ஆகுமா என்னங்கிறது தெரியல. அப்புறம் டிசி ட்ரெய்லர்ல மார்வல் படங்களோட பேர் வருது. கண்டிப்பா மார்வல் ஃபேன்ஸுக்குலாம் வந்து கெத்தா உணர்கிறார் தருணம் தான். இந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தாலுமே இந்த ட்ரெய்லரை பல பேர் பல விதமா திட்டிட்டு தான் இருக்காங்க. டேய் ஹென்ரி கேவில் தான்டா பெஸ்ட் சூப்பர்மேன், ஜாக் ஸ்னைடர்ரா கிராஃபிக்ஸ் சரியில்லடா, மங்காத்தாடா அப்படின்னு பழசையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற நண்பர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க உலகம் ஃபுல்லா. இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து எல்லா ரிப்போர்ட்டும் வந்து சந்திக்கிறது தான். டாம் ஹாலண்ட் வந்து ஸ்பைடர்மேனை இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது இதை தான் சொன்னாங்க. டோபி மெக்யூர் தானே பெஸ்ட் ஸ்பைடர்மேன், இவரெல்லாம் ஸ்பைடர்மேனே கிடையாது அப்படின்னானுங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் பேட்டின்சன் வந்து பேட்மேனா இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது டேய் எப்பவுமே கிறிஸ்டியன் பேல் தான்டா, இல்லைன்னா என்ன சொல்லுவானுங்க, ஏய் எப்பவுமே பேட் ஆஃப்லெக்டா பென் ஆஃப்லெக்டா அப்படின்பானுங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மனநிலை மாறிடும் நம்புறேன். ஓகே பார்க்கலாம் இந்த சூப்பர்மேன் படம் வந்து வெளியானதுக்கு அப்புறம் டிசியூவோட சிம்பிள் ஆஃப் ஹோப்பா மாறுதா அப்படிங்கிறத. ஓகே உங்களை வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.